ஜெபம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். இந்த சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். சத்திய ஆவியானவரே, வேதத்தின் ரகசியங்களை, மறைபொருட்களை சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு செய்து முடித்தவற்றை, கிறிஸ்துவுக்குள்ளான எங்களது இடத்தை, வாழ்வை, மீட்பை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதற்காக நன்றி அப்பா. தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். வார்த்தையாக கடந்து வருகிறதற்காய் நன்றி. உம்முடைய வார்த்தையை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. கிறிஸ்துவுக்குள்ளான நம்முடைய மீட்பையும் வாழ்வையும் அதிகாரத்தையும் ஒரு விசுவாசிக்கு என்ன இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை சத்தியத்தின் அடிப்படையில் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். கடந்த பகுதிகளில் விழுந்து போன மனிதனின் நிலை, மனிதனுக்கு ஏன் மீட்பு தேவை, தேவன் ஏன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், சிலுவையில் நடந்தது என்ன, சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக நின்றார், நம்முடைய பாவங்கள் அவர் மீது சுமத்தப்பட்டது, சிலுவையில் சாத்தானுடைய அதிகாரம் உடைக்கப்பட்டது, ஆயுதங்கள் பறிக்கப்பட்டது என்பதை கடந்த பகுதியில் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் அதன் தொடர்ச்சியாக சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாத்தானுடைய அதிகாரத்தை, நம்மீது அவனுக்கு இருந்த அதிகாரம் அங்கு பறிக்கப்பட்டது, உரிந்து கொள்ளப்பட்டது என்ற சத்தியத்தை நாம் தொடர்ந்து தியானிக்கப் போகிறோம். வாசிக்கலாம். கொலோசையர் 2:15. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். இங்கு சாத்தானுடைய அதிகாரம் உரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. சாத்தானுடைய அதிகாரம் என்ன? இந்த போரில் அவன் என்ன ஆயுதங்களை பயன்படுத்துகிறான்? நாம் அதை ஏற்கனவே தியானித்திருக்கிறோம். அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. பூமியிலே மனிதர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. மனிதன் பாவத்திற்கு அடிமையானதினால் மனிதனுடைய அதிகாரம் சாத்தானுடைய கைக்கு சென்றது. இங்கு சாத்தான் பயன்படுத்துகின்ற முக்கிய ஆயுதங்கள், மனிதனுடைய வாழ்க்கையில் பயன்படுத்துகின்ற முக்கிய ஆயுதங்கள் என்னவென்றால் குற்றச்சாட்டு. இதைதான் நாம் கடந்த பகுதியில் தியானித்தோம். குற்றம் சாட்டுகிறவன், குற்றம் சாட்டுகிறவன் என்று அவனுக்கு வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளது. மனிதனை எதிர்க்க அவன் பயன்படுத்துகின்ற ஆயுதம் குற்றம் சாட்டுதல். பாவத்தின் மூலமாக நீ குற்றவாளி என்று குற்றம் சாட்டுதல். நியாயப்பிரமாணத்தை பயன்படுத்தி நீ தண்டனைக்கு உரியவன், நீ இந்த சட்டத்தை, இந்த நியாயப்பிரமாணத்தை, இந்த விதியை நீ மீறி இருக்கிறாய், நீ தண்டனைக்கு உரியவள் என்று குற்றம் சாட்டுவது. உனக்கு தகுதி இல்லை, தேவன் உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார், அவரிடம் செல்வதற்கு நீ தகுதியை இழந்து விட்டாய் என்று பயத்தை கொடுப்பது. இந்த தகுதியை நீ இழந்து போனதினால் உன்னுடைய முடிவு மரணம். இந்த பாவத்தை நீ செய்திருக்கின்றதினால் இதனுடைய விளைவு மரணம். தேவன் உன்னை என்றென்றைக்கும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவருடைய உறவிற்கு நீ தகுதி இல்லாதவன், தகுதி இல்லாதவள், நீ தண்டனைக்கு உரியவள், உரியவன் என்று குற்றம் சாட்டுகிறது. இதுதான் அவன் பயன்படுத்துகின்ற முக்கியமான ஆயுதங்கள். இந்த ஆயுதங்களை
சட்ட ரீதியாக அதை அவன் பயன்படுத்தினான். இதைதான் நாம் கடந்த பகுதியில் தியானித்தோம். சட்ட ரீதியான ஆயுதங்கள், அவன் சட்ட ரீதியாக இதை பயன்படுத்தினான். அப்படி என்றால் இதைதான் கொலோசையர் 2:14 சொல்லுகிறது. வாசிக்கலாம். நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து. நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து. நமக்கு எதிராக கட்டளையாக ஒரு ஆவணம் இருந்தது, நியாயப்பிரமாணம். அதை ஏற்கனவே நாம் தியானித்திருக்கிறோம். 9 கட்டளைகளை நாம் கடைபிடித்தும் ஒரு கட்டளையை நாம் கடைபிடிக்கவில்லை என்றால் பாவம் பாவமே. ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் இருக்கும் பொழுது நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படவில்லை. அப்படி என்றால் அவர் எப்படி பாவம் செய்தார்? தேவனுடைய கட்டளையை மீறினார், அவரது வார்த்தையை மீறினார். அதுதான் பாவம். இங்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதன் நோக்கம் நம்மை சரி செய்வதற்காக அல்ல, நம்மை மீட்பதற்காக அல்ல, நமக்கு மீட்பர் தேவை என்பதை உணர்த்துவதற்காக கொடுக்கப்பட்டது. அது தேவனுடைய இயல்பையும் அவருடைய ஸ்டாண்டர்டையும் குறிக்கின்ற தேவனுடைய சட்டம். நாம் ஒரு சட்டத்தை மீறும் பொழுது அந்த சட்டம் நமக்கு எதிராக சாட்சி கொடுக்கும். இந்த சட்டத்தை நீ மீறிவிட்டாய், மீறினால் பாவம், சாபம். இதுதான் நியாயப்பிரமாணம் நமக்கு எதிராக சாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறது. மறுபடி வாசிக்கலாம். கொலோசையர் 2:14. நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து. நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும், நமக்கு எதிராக ஒரு குற்றப்பட்டியல் இருக்கிறது. குற்றப்பட்டியல் என்றால் என்ன? மனிதர்கள் செய்த எல்லா பாவங்களின் பதிவு. இந்த குற்றப்பட்டியல் மாத்திரம் இல்ல, சட்டப்படி ஒரு ஆவணம் இருக்கிறது. அது என்னவென்றால் இந்த பாவத்திற்கு இந்த தண்டனை என்று சொல்லப்படும் ஒரு சட்ட பதிவு. இதை சாத்தான் கொண்டு வரவில்லை, பாவம் இதை கொண்டு வருகிறது. இந்த சட்டத்தை மீறினால் இது பாவம், இதற்கான தண்டனை மரணம். இந்த குற்றப்பட்டியல், இந்த சட்ட ஆவணங்கள், நியாயப்பிரமாணம், இதை பயன்படுத்தி இவன் பாவி, இந்த நபர் பாவி, இந்த நபர் தண்டனைக்கு உரியவர் என்று சாத்தான் சட்ட ரீதியாக நம்மீது குற்றம் சுமத்தி கொண்டிருக்கிறான். அவனுடைய ஆயுதமே குற்றம் சாட்டுதல். பாவத்தின் மூலமாக சட்ட ரீதியாக குற்றம் சாட்டுதல். இந்த ஆவணம் நாம் குற்றம் செய்திருக்கிறோம் என்பதனுடைய ஆதாரம் என்னவென்றால் அது நியாயப்பிரமாணம் தான், சட்டம்தான் நமக்கு ஆதாரம். இதை அவன் பயன்படுத்தி நம்மை அவன் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறான். இங்கு சிலுவையில் நடந்தது என்னவென்றால், இயேசு கிறிஸ்து நமக்காக நம் இடத்தில் நின்று நம்முடைய பாவங்கள், நம்முடைய குற்றங்கள், நம்முடைய சாபங்கள், நம்முடைய தண்டனைகள் எல்லாம் அவர் மீது சுமத்தப்படுகிறது. நமக்கான தண்டனை, பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணத்தை நம் சார்பில் இயேசு கிறிஸ்து சுமந்து கொண்டார். அந்த தண்டனை முழுமையாக செலுத்தப்பட்டது. நம்முடைய தண்டனை முழுமையாக அவர் மீது சுமத்தப்பட்டது. அந்த தண்டனையை அவர் முழுமையாக அனுபவித்தார். அந்த தண்டனையை முழுமையாக அவர் செலுத்தி தீர்த்தார். அந்த கடனை அவர் அடைத்து தீர்த்தார். ஒரு குற்றவாளி ஒரு செயல் செய்ததினால் அவருக்கு தண்டனை நீதிமன்றத்தில் விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தண்டனையை அவர் அனுபவித்து விட்டால் அதே குற்றத்திற்கு மறுபடியும் அவருக்கு தண்டனை கொடுக்க முடியாது. அதுதான் சிலுவையில் நடந்தது. நாம் எந்த தண்டனையை அனுபவிக்க வேண்டுமோ அந்த தண்டனையை இயேசு கிறிஸ்து அங்கு அனுபவித்திருக்கிறார் நமக்கு பதிலாக. அப்படி என்றால் அவர் அனுபவித்து முடித்த அந்த தண்டனையை மீண்டும் நாம் அனுபவிக்க தேவையில்லை. அந்த சட்டம் மறுபடியும் அந்த தண்டனையை நம்மீது கோர முடியாது, நம்மீது
அது புகுத்த முடியாது. நம்மிடம் அந்த தண்டனையை கேட்க முடியாது. அங்க இயேசு கிறிஸ்து நமக்கு எதிராக இருந்த அந்த நியாயப்பிரமாணம் கட்டளைகளால் அது என்ன நியாயத்தை அது கேட்டதோ அதை முழுமையாக நம் சார்பில் அவர் நிறைவேற்றினார். அதைதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரவில்லை, அதை நான் நிறைவேற்ற வந்தேன் என்று சொல்லுகிறார். வசனம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறார் என்று சொல்லுகிறது. எப்படி ஒரு கடன் பத்திரம் இருக்கிறது, நாம் ஒருவரிடம் கடன் வாங்கி இருக்கிறோம், நாம் அந்த கடனை செலுத்தி முடித்தவுடன் கடன் முழுவதும் வசூலிக்கப்பட்டது, செலுத்தி தீர்க்கப்பட்டது என்று அதை பெய்டு என்று சொல்லி, செலுத்தி தீர்க்கப்பட்டது என்று சொல்லி முத்திரையிட்டு அதை கிழித்து போடுவார்களோ, அதுபோல கட்டளைகளால் நமக்கு எதிராக இருந்த சட்ட ஆவணத்தை, குற்ற பட்டியலை, அந்த தண்டனை பட்டியலை அவர் சிலுவையில் அறைந்து, எப்படி அவர் சிலுவையில் அறைகிறார்? அந்த தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு, அந்த தண்டனையை அவர் அனுபவித்து தீர்த்து, அந்த குற்றப்பதிவை நமக்கும் தேவனுக்கும் நடுவில் இராதபடிக்கு அவர் அங்கு கிழித்து எறிந்திருக்கிறார், ரத்து செய்திருக்கிறார். அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். கொலோசையர் 2:14. நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து. நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு. யாருடைய நடுவில் இராதபடிக்கு? தேவனுக்கும் நமக்கும் இடையே நடுவில் இராதபடிக்கு அதை சிலுவையின் மேல் ஆணி அடித்து என்றால் அந்த தண்டனையை நமக்கு பதில் அவர் சுமந்து தீர்த்ததன் மூலம், அந்த விலை கிரயத்தை அவர் செலுத்தியதன் மூலம், அந்த பாவ கடனை அவர் அனுபவித்து தீர்த்ததன் மூலம் அங்கு வழக்கு முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவர் மீது கடன் வழக்கு இருக்கிறது, இன்னொருவர் அவர் சார்பில் மொத்த கடனையும் அடைத்து செலுத்துகிறார். நீதிமன்றத்தில் அந்த வழக்கு இருக்கிறது. இன்னொருவர் அந்த கடனை முழுவதுமாக அடைத்தவுடன் நீதிபதி என்ன செய்வார்? அந்த வழக்கை முடித்து வைப்பார். கேஸ் க்ளோஸ்டு என்று அந்த வழக்கை என்ன செய்வார்? முடித்து வைப்பார். மறுபடியும் அந்த வழக்கை காட்டி இன்னும் பணம் கொடு என்று அந்த பணம் கொடுத்த நபர் கேட்க முடியாது. அவருக்கு என்ன தேவையோ அதை இன்னொருவர் என்ன செய்து விட்டார்? கொடுத்து முடித்து விட்டார். அதுதான் சிலுவை. நாம் என்ன கொடுக்க வேண்டுமோ அதை நமக்கு பதில் இயேசு கிறிஸ்து கொடுத்து முடித்திருக்கிறார், செலுத்தி தீர்த்திருக்கிறார், கடனை அடைத்திருக்கிறார். அதனால் மறுபடியும் சாத்தான் அந்த குற்ற பட்டியலையும் சட்ட ஆவணத்தையும் காட்டி நம்மீது குற்றம் சுமத்த முடியாது. அவன் பயமுறுத்தலாம், அவன் பொய் சொல்லலாம், ஆனால் சட்டப்படி அவனுக்கு நம்மீது எந்த அதிகாரமும் கிடையாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவன் ஆயுதம் இழந்தவனாக, அதிகாரம் உரிந்து கொள்ளப்பட்டவனாக அவன் நின்று கொண்டிருக்கிறான். சட்டபூர்வமாக அவனுக்கு நம்மீது அதிகாரம் இல்லை. அங்கு குற்றம் தண்டிக்கப்பட்டது. ஏனென்றால் தேவன் நியாயாதிபதி, அவர் நீதியுள்ள ஒரு நியாயாதிபதி. குற்றம் தண்டிக்கப்பட்டது. ஆனால் நம்மீது அல்ல, நமக்காக இயேசு கிறிஸ்துவின் மீது அது சுமத்தப்பட்டது. அதனால் நமக்கு எதிராக இருந்த குற்றப்பட்டியல் அங்கு கிழிக்கப்பட்டிருக்கிறது, சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அது மாத்திரமல்ல, மரணத்தின் மூலமாக அவன் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறான், பயமுறுத்தி கொண்டிருக்கிறான். தேவன் உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்ற மரணத்தை குறித்த ஒரு பயம், தேவனிடமிருந்து பிரிவு என்ற நிலை, நம்பிக்கையற்ற ஒரு நிலையின் மூலம் பயமுறுத்தி கொண்டிருக்கின்ற அந்த மரண பயத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையில் உடைத்திருக்கிறார். வாசிக்கலாம், எபிரேயர் 2:14-15. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார்.
மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும். இங்கு மரணத்தின் அதிகாரத்தை இயேசு கிறிஸ்து உடைத்திருக்கிறார். இங்கு மரணத்துக்கு அதிகாரி என்று பிசாசானவனை சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனை சொல்லவில்லை. இந்த மரணத்தின் அதிகாரம் அவனுக்கு எங்கிருந்து வந்தது? ரோமர் 6:23 வாசிக்கலாம். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம். ஆதாம் மூலமாக இந்த உலகத்திற்கு பாவம் வந்ததன் மூலம் மரணம் வந்தது. மரணம் வந்ததன் மூலம் பயம் வந்தது. பயம் வந்ததன் மூலம் அடிமைத்தனம் வந்தது. சாத்தான் பாவத்தை வைத்து மரணத்தை வைத்து மனிதனை பயமுறுத்தி ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். இந்த மரண பயத்திலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படியாக பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் நம்மை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக மாறினார். மரணத்தை யாராலும் வெளியிலிருந்து உடைக்க முடியாது. ஏனென்றால் மரணம் மனிதனுக்கு உள்ளே ஆட்சி செய்து கொண்டிருந்தது. வெளியிலிருந்து மரணத்தை என்ன செய்ய முடியாது? தடுக்க முடியாது. ஒரு எளிய உதாரணம், ஒருவரை பாம்பு கடித்து விட்டால் அந்த விஷம் உடலுக்குள் பரவ ஆரம்பிக்கும் இல்லையா? இந்த விஷத்தை தடுப்பதற்கு எதிர் மாற்று மருந்து, அந்த மாற்று மருந்தை அந்த உடலுக்குள் செலுத்த வேண்டும். அந்த மாற்று மருந்து அந்த உடலுக்குள் செலுத்தப்பட்டு அங்கு விஷம் பரவுவதை அது தடுக்கும். அந்த விஷத்தை அது முறிக்கும். பாதிக்கப்பட்ட இரத்த ஓட்டங்கள், பாதிக்கப்பட்ட உறுப்புகள் சீராகுவதற்கு அந்த மருந்து உதவி செய்யும். மாற்று மருந்தோட வேலை இதுதான். அதுபோல இங்கு பாவத்தின் மூலமாக வந்த மரணம் மனிதனுக்குள் ஆட்சி செய்து கொண்டிருந்தது. அதை வெளியிலிருந்து என்ன செய்ய முடியாது? உடைக்க முடியாது. மனிதனுடைய சரீரத்துக்குள் அது ஆட்சி செய்து கொண்டிருந்தது. அதனால் தேவன் மனித உருவில் வெளிப்பட்டார். அங்கு மரணம் எதில் ஆட்சி செய்து கொண்டிருந்ததோ அந்த இடத்திற்கு அவர் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் மனிதனாக இறங்கி வந்ததன் நோக்கம் அதுதான். வார்த்தை மாம்சமானதன் நோக்கம் அதுதான். எபிரேயர் 2:14 மறுபடி வாசிக்கலாம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். இந்த வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து மனித சரீரத்தில் மரணத்தை அனுபவித்தார். ஏனென்றால் அந்த மரண பயத்திலிருந்து நம்மை விடுவிப்பதற்கும் மரணத்தின் அதிகாரத்தை உடைப்பதற்கும் அவர் மனிதனாக இறங்கி வந்தார். அவர் பாவம் இல்லாதவர். ஆனாலும் இயேசு கிறிஸ்து மரித்தார். ஏன் மரித்தார்? நம் இடத்தில் சப்ஸ்டியூட்டாக. இதைதான் நாம் கடந்த பகுதிகளில் நாம் தியானித்தோம். அவர் பாவம் இல்லாதவர், ஆனால் நம்முடைய பாவ கணக்கு அவர் மீது சுமத்தப்பட்டது. அதற்கான தண்டனை அவர் மீது சுமத்தப்பட்டது. மரணம் இப்படிதான் அவருக்கு சென்றது. நமக்கு பதிலாக நின்று கொண்டிருந்தார். ஆனால் சத்தியம் என்னவென்றால், அவர் தேவன் என்பதினால், அவர் பாவம் இல்லாதவர் என்பதினால் மரணத்தால் இயேசு கிறிஸ்துவை பிடித்து வைக்க முடியவில்லை.
மரணத்தால் பாவம் உள்ளவர்களை மாத்திரமே பிடிக்க முடியும். இயேசு கிறிஸ்துவில் பாவம் இல்லை என்பதினால் மரணத்தினால் அவரை என்ன செய்ய முடியல? பிடித்து வைக்க முடியவில்லை. வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 2:24. தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. ஏனென்றால் அவரில் பாவம் இல்லை. நம் பாவம் அவர் மீது சுமத்தப்பட்டிருந்தது. மரணத்தால் அவரை பிடித்து வைக்க முடியவில்லை. மரணத்திற்கு இயேசு கிறிஸ்துவின் மீது சட்டபூர்வமான அதிகாரம் இல்லை. அதனுடைய பொருள் அதுதான். ஆனாலும் நம் சார்பில் அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டு அவர் மரித்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 15:54-55. அழி உள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ளும்போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? பாவத்தின் மூலம் மனிதருக்குள் ஆட்சி செய்து கொண்டிருந்த இந்த மரணம் தோற்ற இடம் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். இங்கு நம் சார்பில் நமக்காக அந்த தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். பாவமாக்கப்பட்டார், சாபமாக்கப்பட்டார். பாவத்தின் தண்டனையாகிய மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆனால் மரணத்தால் அவரை பிடித்து வைக்க முடியவில்லை. மரணத்தால் அவரை ஆளுகை செய்ய முடியவில்லை. ஏனென்றால் இந்த மரணத்திற்கு சட்டபூர்வமாக அவர் மீது உரிமை இல்லை. அவர் பாவம் இல்லாதவராக இருந்தார். அவரை பிடித்து வைக்க முடியவில்லை. மரணத்தினால் அவரை தன் கட்டிற்குள் வைத்திருக்க முடியவில்லை. அங்கு மரணத்தை பெற்றுக்கொண்ட அவர் அங்கு உயிர் தெழுகிறார். அங்கு மரணத்தின் அதிகாரம் உடைக்கப்படுகிறது. மரணம் அங்கு தோற்கிறது. அதனுடைய அதிகாரம் உடைக்கப்பட்டு அங்கு அவர் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுகிறார். வசனம் அதை தான் சொல்லுகிறது. வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 15:55. மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? அங்கு மரணம் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினால் அதிகாரத்தை இழக்கிறது. அது தோற்று போகிறது. இந்த மரண பயத்தை வைத்தும் இனிமேல் சாத்தானால் நம்மை பயமுறுத்த முடியாது. ஏனென்றால் அந்த அதிகாரம் அங்கு சிலுவையில் உடைக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் மூலமாக அது உடைக்கப்பட்டிருக்கிறது. பாவம் தீர்க்கப்பட்டது. அதனால் மரணத்தினால் சட்டப்படி ஆளுகை செய்ய முடியாது. அந்த சட்டப்படியான உரிமை அங்கு இல்லை என்றால் அதிகாரம் இல்லை. இதுதான் சிலுவையில் நடந்திருக்கிறது. வாசிக்கலாம் ரோமர் 8:2. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிச்சே. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்றே. இயேசு கிறிஸ்துவின் ஆவியின் பிரமாணம் மரணத்தின் பிரமாணத்திலிருந்து நம்மை விடுவித்திருக்கிறது. இந்த மரணத்தின் அதிகாரத்தை உடைப்பதற்காக அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார். சிலுவையில் அந்த அதிகாரத்தை அவர் உடைத்திருக்கிறார். சாத்தானுடைய ஆயுதம் அங்கு உரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. அவனுடைய ஆயுதங்கள் இல்லாமல் அவன் சட்டப்படியாக அவன் எதை பயன்படுத்தி வந்தானோ அந்த குற்றச்சாட்டுகளை பயன்படுத்த முடியாமல், அந்த மரண பயத்தை கொண்டு பயமுறுத்த முடியாமல் அவன் ஆயுதம் இழந்தவனாக நின்று கொண்டிருக்கிறான். இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் விசுவாசியின் நிலை என்னவென்றால், தேவனுடைய பிள்ளையாக, அவருடைய சுதந்திரத்திற்கு உரிமையாளராக, அவருடைய பிரசன்னத்திற்கு, அவருடைய கிருபாசனத்தண்டைக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் தைரியமாக செல்லக்கூடிய தகுதியையும் நீதியையும் பெற்ற ஒரு இடத்தை ஒரு விசுவாசி பெற்றிருக்கிறார். மரண பயத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்திற்கு உள்ளானவர்களை அவர் அங்கு விடுதலை செய்ததினால் மரணத்தை குறித்த பயம் நமக்கு கிடையாது. இந்த உலகத்தில்
நாம் பலவீனத்தால் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுதும் அதில் நமக்கு ஒரு நிச்சயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களையும் நோய்களையும் சாபங்களையும் சுமந்ததினால் அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாக்கப்பட்டிருக்கிறோம். அங்கு நோயின் மூலமாக வருகின்ற மரணத்தை கண்டு நாம் பயப்பட வேண்டியது இல்லை. அதில் நமக்கு சுகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீடித்த ஆயுள் நாள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு விசுவாசியின் ஆயுசு நாள் என்பது அவர் எவ்வளவு காலம் திருப்தியாக இங்க இருக்க போகிறார் என்பது அவருடைய விருப்பத்தில் தான் இருக்கிறது. நீடித்த ஆயுட் நாட்களால் உன்னை திருப்தியாக்கி என்று வசனம் சொல்லுகிறது. இந்த உலக வாழ்வு முடிந்தாலும் அடுத்த வாழ்விற்கு செல்லும் பொழுது மரணம் என்பது தேவனை பிரிந்து செல்லுகின்ற வாழ்க்கை அல்ல. ஒரு கதவை திறந்து இன்னொரு இடத்திற்கு செல்வது போல நம்முடைய சரீரத்தை களைந்து நித்தியமாக தேவனோடு இருக்க போகின்ற ஒரு இடம். இந்த ஒரு நிச்சயத்தை இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நமக்கு கொடுத்திருக்கிறது. இந்த ஒரு நிச்சயத்தையும் தைரியத்தையும் சிலுவையில் அவர் செய்து முடித்திருக்கிறார். மரண பயத்திலிருந்து நம்மை அவர் விடுவித்திருக்கிறார். அதனால்தான் ரோமரில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய அன்பிலிருந்து மரணம் கூட நம்மை பிரிக்க முடியாது. மரணம் கூட அவரிடமிருந்து நம்ம என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. ஏனென்றால் அவர் நம்மை விட்டு பிரிவது இல்லை. சிலுவையில் இப்படியான ஒரு அன்பையும் உறவையும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து மரணத்தை ஏற்றதினால், அந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்ததினால், மரணத்திற்கு அவரை பிடித்து வைக்க முடியாமல் அங்கு அவர் உயிர்த்தெழுந்ததினால் மரணம் தோற்று போனது. மரணத்திற்கு நம்மீது இருந்த அதிகாரம் உடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆயுதங்களை சிலுவையில் அவர் சாத்தானிடமிருந்து உரிந்து கொண்டிருக்கிறார். அவன் ஆயுதம் இல்லாதவனாக நின்று கொண்டிருக்கிறான். இப்பொழுது அவன் குற்றம் சாட்டலாம், பயமுறுத்தலாம், அவன் பொய் சொல்லலாம். ஆனால் சட்டப்படியாக, சட்ட ரீதியாக அவனுக்கு நம்மீது எந்த அதிகாரமும் இல்லை. ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். சிலுவையில் சாத்தானுடைய அதிகாரம் உரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. அவனுடைய ஆயுதங்கள் உரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. அவன் ஆயுதம் இழந்தவனாக, சட்ட ரீதியாக எங்கள் மீது அதிகாரம் இல்லாதவனாக நின்று கொண்டிருக்கிறான். குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனின் அந்த அதிகாரம் அங்கு உடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மரண பயத்திலிருந்து நாங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற சத்தியத்திற்காக நன்றி அப்பா. எங்களுக்கு ஒரு தைரியத்தையும் நிச்சயத்தையும் இந்த சத்தியம் தருகிறது. தேவனுடைய அன்பிலிருந்து மரணம் கூட எங்களை பிரிக்க முடியாது. குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் இந்த மரண பயத்திலிருந்து, அவன் குற்றம் சாட்டுகிற குற்றச்சாட்டுகளிலிருந்து இந்த சத்தியம் அவர்களை விடுதலையாக்குகிறதற்காக நன்றி. சிலுவையில் நீர் கொடுத்த வாழ்வை அவர்கள் பெற்றுக்கொள்கிறதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.